லிட்டில் பிஸி. ஹவ் ஆர் யூ சார்? ஆல் குட். ஒரு கால் பண்ணி தான் நானே வந்து ஆஃபீஸில் மீட் பண்ணியிருப்பேனே சார். நீங்கள் எதுக்கு நேரில் வந்துட்டு? இல்லை, நேரில் வந்து தூரிகா மேமை பார்த்து பேசிட்டு போகலான் தான் வந்தேன். ராமேஸ்வரம் பக்கத்தில் ஷூட்டிங் வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அதனால தான் பார்க்கலான்னு 2 நாள் முன்னாடி கூட நீங்கள் சொன்னீங்கல்ல. அதான் சரி கெஸ்ட் ஹவுஸ் வந்து அப்படியே பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். இவர் தான் குணசேகரன் சார். ஹலோ சார். இவங்க 2 பேரும் அவரோட தம்பிங்க. இவங்களோட பிஸ்னஸ் விஷயமா தான் மேடமை ஓப்பனிங் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருந்தேன். சாரி சார், மேடம் கொஞ்சம் அவசரமா ஒரு சாங் ஷூட்காக சுவிட்சர்லாந்து வரைக்கும் போயிருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? சுவிட்சர்லாண்டா? எது? தூரிகா மேடம் வீட்டில் இல்லையா? கரிகாலன். சரி எப்போ வருவாங்க? அவங்களுக்கு ஒரு 4 days அங்கே ஷூட். அதை முடிச்சுட்டு தெலுங்கு ஃபிலிம்காக பாரிஸ் போகிறாங்க. அதுவும் கண்டினியூஸாக 30 days ஸ்கெடியூல் அங்கே இருக்கு. என்ன சொல்கிறீங்க? நம்ம ஒரு வாரத்தில் இன்னாகுரல் ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்கு வரேன்னு சொல்லி டேட் வேற கொடுத்தாங்களே. ஆமாம் சார், மேடம் சரின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ராவணன் சார் தானே, மேடம் பண்ணிக்கலான்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நேற்று தான் திடீர்னு கிளம்பிட்டாங்க. என்ன ஷில்பா, நீங்கள் தானே ஸ்கெடியூல் பார்க்குறீங்க. நீங்கள் ரிமைண்ட் பண்ணலையா அவங்களுக்கு? சார் அப்படிலாம் அவங்கள கேட்க முடியாது சார். திடீர்னு உன் வேலையை பாருன்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப நல்லவங்க தான், ஆனால் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர். சரி, நாங்கள் கமிட் பண்ணி நீங்கள் கேட்குற பேமெண்ட்டும் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம்ல. சார் பேமெண்ட்லாம் ஒரு விஷயமே இல்லை. நான் வரும்போது ஒரு ஃபோன் பேசிட்டு இருந்தேன்ல, அவர் யார் தெரியுமா? ரொம்ப பெரிய ஆளு, பெரிய தொழிலதிபர். 1 கோடி தரேன், 1.5 கோடி தரேன், எங்கள் கடையை வந்து ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு தான் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், சோஷியல் மீடியாவில் மேம் ஒரு ப்ராடக்டை கையில் வச்சுட்டு நின்னாலே அவ்வளோ லாபம் வரும். சி ஷில்பா, அதெல்லாம் நான் கேட்கல. எங்களோடது ஏற்கனவே கமிட் பண்ண ப்ரோக்ராம். சார் மேடம் உங்களுக்காக தான் ஒத்துக்கிட்டாங்க, இல்லைன்னா வரவே மாட்டாங்க. நீங்க எவ்வளோ பெரிய ஆளு, இவ்வளோ தூரம் நீங்க கேட்குறப்போ இல்லைன்னு சொல்ல மாட்டாங்கல்ல சார். ஆனா பெரிய ஆளுங்கிறது மட்டும் ஒரு மேட்ரு இல்லை சார். சரி ஷில்பா, இப்போ அதை விடுங்க. தூரிகா மேடம்கிட்ட நீங்கள் என்னன்னு கேட்டு சொல்லுங்க. நாங்கள் அதை வச்சு தான் ப்ரமோஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போஸ்டர் கூட எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சரிங்க சார், நான் அவங்க கிட்ட பேசுறேன். இப்போ ஃபோன் பண்ணா எடுப்பாங்களான்னு தெரியல, நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேன். நீங்க வெயிட் பண்ணுங்க சார். ப்ளீஸ். ஓகே. என்ன தம்பி இது, இவ்வளவு காசை வேண்டி இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க? இந்த மாதிரி எல்லாம் நமக்கு தேவையில்லை தம்பி, வேற ஆள் பார்த்துக்குறோம். நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்க கௌரவத்தை விட்டு கொடுத்துட்டு எதுக்கு நீங்க ஒரு நடிகை வீட்டில் வந்து காத்து கிடக்குறீங்க? அதுவும் இப்படியா? ஏன் கெஞ்சிக்கிட்டு கிடக்குறீங்க? வாங்க தம்பி, எந்திரிக்க போவான். சார் சார் சார், சத்தமாக பேசாதீங்க சார். நடிகை அப்படின்னு சாதாரணமாக பேசிட முடியாது. இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியாவில் எவ்வளோ கோடி சொத்து வச்சுருந்தாலும் இந்த மாதிரி மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறவங்கள நம்பி தான் வியாபாரமே ஓடிட்டு இருக்கு சார்.